எவ்ரிவான், வெல்கம் டு இனியாஸ் கார்டன். நம்ம வீட்டில் நிறைய லவ் பேர்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மெயினாக சாப்பிட்றது தெனை, கொரியண்டர், கீரை தான் சாப்பிடுவாங்க. ஸோ கீரை, கொரியண்டர் வந்து நான் வீட்லேயே வச்சு கொடுத்துடுவேன். பட் வந்து தெனை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. 1 கிலோவே 80 ரூபா இருக்குது. நம்ம வீட்டில் 3 கூடு இருக்குது. ஸோ காண மாட்டேங்குது. ஸோ அது எப்படி காஸ்ட் கட் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ ஆனியன் போடுற மாதிரியே சுற்றி நம்ம ரோஸ் தொட்டி ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அங்கே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தூவி விட்டேன். ஸோ நம்மளோட R&D வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி மணியான்னு எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது மட்டும் நமக்கு ஃபுல்லுமே வந்து ஃபீடாக போட முடியும் நான் சொல்லலை. பட் எங்கள் வீட்டில் கீழே பின்னாடி தோட்டம்லாம் ஃப்ரீயாக தான், நிறைய புல்லு தான் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம தனையை வீசி விட்டோம்னா நிறையவே வரும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம கிளாசிக் ஹண்டர் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி தாங்க. அவங்க சாப்பிட்ற தனையை தான் கொஞ்சம் தூவி விட்டேன், ரொம்ப கொஞ்சம் தூவி விட்டேன், அதுவே வந்துருச்சு. நான் வேற எதுவுமே பண்ணல, மருந்து அடிக்கிறதோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கவனமாக எதுவுமே கொடுக்கல. நம்ம க்ரோ பேக்ல ஆல்ரெடி போட்ட உரம் தானே, அதுலேயே வந்துருச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் லவ் பேர்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி கார்டனிங்.